next இது பாருங்க C2O4 2 minus Cr2O7 2 minus gives Cr3 plus CO2 in acidic medium கொஸ்டின்ல அயானிக் ஃபார்ம்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன செய்யலாம், நம்ம அயானிக் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாகவே அயன் ஃபார்ம் அயனை சார்ஜ் ஃபார்ம்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதில் ஆக்சிடேஷன் நம்பர் எது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு மட்டும் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ C2 அப்படின்னா வாட் இஸ் மீன் C2 ஆக்சிடேஷன் நம்பர் C2 ஆக்சிடேஷன் அப்படி ஈக்குவேஷன் பாருங்க. C2 கண்டுபிடிக்கணும். C2 அப்படின்னா 2x O8 minus 2 அதான் C2O4 2 minus இதுக்கு இதோட ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது 2x minus 8 equal to minus 2 வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே மேலே minus 2 இருக்கிறதால இங்கே minus 2 போட்டுருக்கோம். ஸோ C வந்து கண்டுபிடிக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் அதாவது 2x வச்சுட்டோம். ஆக்சிஜனுக்கு minus 2 ஸோ minus into 4 minus 8 வச்சுட்டோம். 2x minus 8 equal to minus 2. ஓகே, அப்போ 2x plus 8 ஸோ plus 6 plus 8 minus 2 plus 6. ஸோ x equal to plus 3. x equal ஏன்னா 2 வந்து டிவைட் பண்ணால் plus 3 ஆயிடுது. ஸோ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் plus 3 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதே சேம் இங்கே குரோமேட் ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்க. இதோட ஆக்சிடேஷன் அதே சேம் லைக் தட் 2x வச்சுக்கலாமா Cr2O7 2 minus இது கொஸ்டினில் இருக்கும். ஸோ இது எதுக்கான ஆக்சிடேஷன் பண்ண பிடிக்க போகிறோம் அதை 2x வச்சுக்கலாம். minus 14 equal to minus 2. ஓகே, ஆக்சிஜனுக்கு minus 2 into 7 14. ஸோ 2x equal to 12. 14 போனால் அங்கே plus 14 minus 12. minus 2 is equal to 12. ஸோ x equal to plus 6. ஸோ 2 டிவைட் பண்ணால் plus 6. திஸ் ஆக்சிடேஷன் நம்பர் plus 6னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரவுண்ட் பண்ணிடுங்க, பென்சிலில் ரவுண்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஆல்ரெடி plus 3. இந்த சார்ஜ் தான் plus 3. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் plus 4. how plus 4 இது எக்ஸ்னு வச்சுங்க. இதுக்கு minus 2 into minus 4 equal to 0. equal to 0னு வச்சுக்கணும்னா சார்ஜ் இல்லை. ஸோ எப்படி சேஞ்ச் ஆக பாருங்க, plus 3லிருந்து என்ன செய்யுது plus 4க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஆக்சிடேஷன் நம்பர். தட் இஸ் ரிடக்ஷன். Oxidation. Oxidation number increases is called oxidation. The oxidation number decreases is called reduction. Space விட்டு நல்லா எழுதுங்க. That is reduction. Okay, in acidic medium question கொடுத்துட்டாங்க. நம்ம இது oxidation number change ஆகும் ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ செப்பரேட்டாக ரெண்டு ரியாக்ஷன் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன் எழுதுங்க. ஆக்சிடேஷன் வாட் இஸ் C2O4 மேலே 2 மைனஸ் கேஸ் CO2. வாட் இஸ் இஸ் ஆக்சிடேஷன் ஆகுது ரிடக்ஷன் ஆயிருக்கா? எலக்ட்ரான் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்குன்னா இங்கே 3+ ஆகுது, இங்கே 4+ மாறுது. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆனால் தான் 4+ மாற முடியும். அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். இந்த ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஹவு many C இங்கே 1 இருக்குது, ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ 2 போட்டு என்ன செஞ்சுக்கலாம், இதையும் 2ஆல் மல்டி பண்ணிக்கணும். இது ஒரு கார்பனுக்கு தான் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும். அப்போ 2 கார்பனுக்கு 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. ஓகே, ஸோ 2 எலக்ட்ரான் ஈக்குவேஷன் ஒரு ஹாஃப் ரியாக்ஷனை ஆக்சிடேஷன் எழுதுது. another one is reduction எழுதுங்க. reduction what is Cr2O7 2 minus. இங்கே வந்து ஆக்சிடேஷன் நம்பர் 6+ இருக்குது. ஸோ ஆனால் இங்கே என்ன மாறுது 3+ மாறுது. ஸோ இப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. how many எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஓகே, 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஆக்சிஜன் how many ஆக்சிஜன் here 7. ஸோ அதில் அசிடிக் மீடியத்தில் என்ன செய்யணுங்க 7 வாட்டர் ஆட் பண்ணணும். அதே சேம் நேரத்தில் என்ன செய்யணும் 14 H+ போடணும். ஓகே, இங்கே வாட்டர் ஆட் பண்ணோம்னா இந்த சைடு என்னது H+ ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே 7 into 14. ஸோ 14 H+ ஆட் பண்ணணும். ஆக்சிஜன் இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் எப்போதுமே வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 3 எலக்ட்ரான் போடணும்னா 6+ 3+ அப்புறம் எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இதுதான் கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஈக்குவேஷனை எழுதி முடிச்சிட்டோம். ஸோ இங்கே அடுத்த ஸ்டெப்பில் இருந்தாலும் சரி இல்லை டைரெக்டாகவே இதே ஸ்டெப்பில் இருந்தாலும் சரி. இப்போ எலக்ட்ரானை ஈக்குவல் பண்ணணும். இங்கே ஈவன் நம்பர் இங்கே ஆட் நம்பரில் இருக்குது. ஸோ ரெண்டையும் சமப்படுத்துறதுக்காண்டி ஸோ இதே 3ஆலையும் இதே 2ஆலையும் மல்டி பண்ணிங்கன்னா எலக்ட்ரான் இங்கே 6 ஆயிரும். இது என்னது 6 மாறிடும். வேறு ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன செய்யலாம் மல்டிபிள் பை தி 3. ஸோ அப்போ 6 மாறிடும். ஸோ மல்டிபிள் பை 2 ஈக்குவேஷன் மல்டிபிள் பை 2ஆல் மல்டி பண்ணிங்கன்னா இது 6 மாறிடுது. ஸோ என்ன செய்யலாம் இது ஈக்குவேஷன் என்னது 2ஆல் மல்டி பண்ண 3ஆல் மல்டி பண்ணுமா 3C2O4 2 minus gives 6CO2 plus 6 electron. 3ஆல் மல்டி பண்ணியாச்சு. அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன் அது 2ஆல் மல்டி பண்ணும். 2ஆல் மல்டி பண்ணால் 2Cr2O7 2 minus plus 6 electron ப்ளஸ் என்னது 14 H+ அப்படியே இருக்கட்டும். 14 H+ 14 H+ அப்படியே இருக்கட்டும்.
14H ப்ளஸ் இந்த எலக்ட்ரானை மட்டும் ஈக்குவல் பண்ணணும். நம்ம வாட்டர் இது வந்து இதுக்கு வாட்டருக்கு ஆட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் இங்கேயே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எலக்ட்ரானை மட்டும் தான் ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேயா, 14H ப்ளஸ் அது 2Cr3 ப்ளஸ் 2 4 சாரி. ஸோ 6 பிகாஸ் ஆஃப் இங்கே தான் 2Cr போட்டுருக்கீங்கல்ல. ஓகே, 2Cr போட்டு 2Cr போட்டிங்கன்னா இங்கே என்னது 6 எலக்ட்ரான் போட்டுருக்கோம். ஒரு Cr தான் 3 எலக்ட்ரான் போதும், 2Crக்கு 6 எலக்ட்ரான் கெயின் பண்ணுறோம். 6 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, டூ அண்டர்ஸ்டாண்ட்? சாரி, இதெல்லாம் மிஸ்டேக் இது. ஓகே, ஸோ ஒரே ஒரு Cr இப்போ இதே ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுங்களேன். இதே Cr2O7 2 மைனஸ் இருக்குது, 2 மைனஸ் இது. ஸோ இப்போ இங்கே 2Crக்குள்ள இங்கே 2Cr பண்ணும். ஒரு தான் 3 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ 2Crக்கு 6 எலக்ட்ரான் கெயின் பண்ணிடணும். இங்கே 7H2O 7H2O வரணும், 14H ப்ளஸ் பண்ணிட்டோம். ஏன் இங்கே 6 எலக்ட்ரான் போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரே ஒரு Cr3 ப்ளஸுக்கு வந்து 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணுது. ஸோ அப்போ 2 Crக்கு வந்து 6 எலக்ட்ரான் கெயின் பண்ணிட்டோம். ஸோ இங்கே 6 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஈவன், ரெண்டுமே ஈவன் நம்பர் தான். ஸோ இதை மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போதும். இந்த ஈக்குவேஷன் மட்டும் இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ண இது தேவையில்லை. ஓகே, இங்கே நான் Cr ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண விட்டுட்டேன் பாருங்கள். Cr2 இருக்கிறது இங்கே 2Cr போட்டேன். ஸோ ஒரு Crக்கு தான் 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணுது. இப்போ 2 Crக்கு 6 எலக்ட்ரான் கெயின் பண்ணுது. ஸோ 7H2 ஆட் பண்ணோம். ஸோ 14H ப்ளஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே 6 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா, ஸோ இதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 6ஆக மாற முடியும். 2ஆல் மட்டும் 4 தான் வரும். இந்த ஈக்குவேஷன் அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3C2O4. எல்லாம் டூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இங்கே 3 எலக்ட்ரான் இருக்கும், ஒரு Cr தான் 3 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ 2 பேலன்ஸ் பண்ணுமா, 2 பேலன்ஸ் பண்ணால் இங்கே 2 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே 6 எலக்ட்ரான் போட்டுருணும். ஸோ அப்போ இங்கே 6 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இதை 3ஆல் மட்டும் பண்ணால் 6ஆக மாறிடுது. ஸோ இப்போ Cr3 ப்ளஸ் 7H2O ஓகே, இந்த 6 எலக்ட்ரானையும் 6 எலக்ட்ரானையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் எழுதுங்க அப்படியே. 3C2O4 2 மைனஸ் ப்ளஸ் Cr2O7 2 மைனஸ் ப்ளஸ் 14H ப்ளஸ் is 2Cr3 plus 6CO2 plus 7H2O 7H2O ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏதாவது மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்கும். இந்த நம்பரையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் தெரியாது, ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்கப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை, ஒன்றை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில்